அரண்மகன் மற்பொரு தீரள் பூயே மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவே மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறனில் உட்பட எழுதிய முதல்வோனே புறவெறி செய்த சிவதுரை ரதம் அச்சதி பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுக்கிரமணி படும் அப்புன மதனிடை சிவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமண மருள் பெருமாளே அக்கணமண மருள் பெருமாளே எல்லாம் வெல்ல வயலூர் எம்பெருமானுடைய திருவருளினாலே விநாயகர் பெருமை என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுது. வாழ்க்கையில எத்தனையோ இடர்கள் வரும். அந்த இடர்களையெல்லாம் களைகின்றவர் விநாயகர். தனதடி வழிபடுமவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வல முறை இறை என்பது ஞானசம்பந்த சுவாமி திருவார். தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி. எம்பெருமானுடைய திருவடியை வழிபடுகின்ற அடியார்களுக்கு வருகின்ற இடர்களையெல்லாம் களைவான் எம்பெருமான். நாயகன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்பது பொருள். எத்தனையோ நாயகன், பிராணநாயகன், சேனை நாயகன், சபாநாயகன். இந்த நாயகர்களுக்கெல்லாம் விசேஷமான நாயகன் நாயகன் விநாயகன். என்றா விசேஷம். அதற்கே மற்றொரு பொருளும் உண்டு. வீணா இல்லைன்னு அர்த்தம். தேகம் இல்லாத ராஜா விதேக ராஜா, மலம் இல்லாதவன் விமலன், தந்தி இல்லாதவள் வித்தந்து. அதுபோல தனக்கு மேல நாயகன் இல்லாதவர் விநாயகர். விநாயகருக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது. ஓங்கார பொருள், மூலாதார பொருள். அந்த பெருமான் கையிலே பழம் ஏந்திருக்கிறான். கைத்தலம் நிறை கனி. கையாகிய தலத்திலே பழம் ஏந்திருக்கிறார். அதற்கு என்ன பொருள்? தொட்ட காரியமெல்லாம் பழமாகும் என்ற தத்துவத்தை விளக்கும் பொருட்டு கைத்தலம் நிறை கனி. அவன் அப்பமும் அவனும் உண்ணுகிறான் என்று கவியில வருது. அப்ப விநாயகர் பெருமான் சாப்பாட்டு ராமன அதல்ல பொருள். சீனி, பச்சரிசி மாவு இவைகளெல்லாம் கலந்து தண்ணீரிலே கரைத்து நெய்யிலே விடுவார். அதுக்கு அப்பம்னு பேரு. அதுல ஈரம் உள்ள இருக்கைக்கு மேல போகும், கீழே வரும், கீழே வரும், மேல போகும். அந்த ஈரம் போன அது அமைதியாக அப்படியே மிதக்கும். அப்படி நான் என்ற ஈரம் இருக்க வரைக்கும் மனுஷன் சொல்லிக் கொண்டே இருப்பான். அந்த நான் என்ற ஈரம் போனதான் எல்லாம் சிவன் செயல் என்று சாந்தி நிலை உண்ட. வருத்த பொறி முளைக்காது. அதுபோல விநாயகரை வணங்குகிற அடியார்களுக்கு வினைகள் எல்லாம் வெந்து போகும். பொறி வருபட்டது, அது முளைக்காது. அதுபோல வினைகள் வராது. கைத்தலம் நிறை கனி. விநாயகருக்கு எண்ணிக்கை 100ன்னு சொல்லுவார்கள். ஒரு 100 வந்ததுன்னா ஒரு பிள்ளையார் கொடுத்தார்னு சொல்லுவார். 2 விநாயகரா வணங்குவார்கள். இரட்டை விநாயகர். மதுரை கோயில 2 பிள்ளையாராரு. ஒரு 100ன்னா ஒரு பிள்ளையார். அப்ப 2 பிள்ளையார்னா 200 தன்மை. இந்த கைத்தரன் நிறைகனி என்ற திருப்புகளுடைய எழுத்துக்களை எண்ணி பாருங்கள். ஒற்று நீக்கி 200 எழுத்துக்கள் வரும். எழுத்தினாலே அது பிள்ளையாரை குறிக்கின்ற ஒரு அற்புதமான பாடல் அந்த முதல் பாடல். அவள் பொறி கப்பிய கரிமுகன். எந்த விலங்குகளுக்கும் கை கிடையாது, யானைக்கு கை உண்டு. அதனாலே கரத்தை உடையது, கரி சினையாகுவே.
கரிமுகன் யானை முகன். அதுக்கே இன்னொரு பொருள். கரினா சாட்சி. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலுன் கரி சாட்சி. கரி மூக்கன் எல்லாத்துக்கும் சாட்சி முகமாக இருப்பார் விநாயகர். விநாயகரை வச்சுத்தானே எல்லா காரியங்களும் நடக்கின்றது. கைத்தலம் நிறை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரி மூக்கன் அடிப்பேன். சர்வ ஆன்மாக்களும் உய்யும் பொருட்டு எம்பெருமான் பிரணவத்திலிருந்து அவதரித்தார். கஜமுகாசூரன் என்ற ஒரு கொடிய அரக்கன். அவன் சிவபெருமான வேண்டி 1000 ஆண்டுகள் தவம் செய்தான். அசுரர்கள் தவம் செய்வதிலே வல்லவர்கள். 1000 ஆண்டு தவம் செய்தான். சிவபெருமான் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்? சாவா வரம் வேணும். அவன் தியாகராஜா அந்த வரத்தை அவனுக்கு வழங்கிவிட்டான். வரம் பெற்ற அவன் கொடிய அரக்கர்களை எல்லாம் ஒருங்கு கூட்டி தேவருடைய முனிவரையும் அடக்கி கொடிய ஆட்சி புரியும். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சந்திரன் எல்லாரையும் வரவழைத்து, நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமைகள், நான் உங்களுக்கு எஜமான். 2 கரங்களாலே 2 காதுகளை மாறி பிடித்து இருந்து எழுந்து இருந்து உட்கார்ந்து எழுந்து உட்கார்ந்து 1008 தோப்புகரம். தாய்மார்களுக்கு சமையல் பண்ணுவது சிரமம் இல்ல, குனிஞ்சு நிமிந்து பரிமாறுறது சிரமம். 10 பேருக்கு குனிஞ்சு நிமிந்து பரிமாறுறதே இடுப்பு வரைக்கும். 1008 தோப்பு. காலையிலே 1008 தோப்பு கரணம், உச்சி பொழுதிலே 1008, மாலையில் 1008, 3 வேளை 3024 தோப்பு கரணம் போட்டா தேவர்கள் கதி எப்படி இருக்கு? அவமானமாகவும் இருக்கிறது. வெந்து நொந்து அத்தனை பேரும் கைலாய மலையிலே போய் சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நமே, சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நமே, தரிசன பரகதி ஆனாய் நமோ நமே, திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நமே, செஞ்சொல் சேரும் திருதரு கலவி மண்ணாடா நமோ நமே, திரிபுரம் ஏறி செய்த கோவே நமோ நமே, ஜெய ஜெய ஹர ஹர தேவாசுராதிபரி தம்பிரானே. தேவதேவா, மகாதேவா, கைலாசநாதா, கஜமுகன் என்ற கொடிய அவுணனாரே நாங்கள் வேதனைப்படுகின்றோம். காப்பதின் கடன் என்று கண்ணீர் வடித்து உள்ளம் துடித்து முறையிட்டார்கள். தேவர்களே, அச்சம் தீர்ந்து ஆனந்தமாக இருங்கள். அந்த ஆட்சிக்கு முடிவு செய்கின்றேன். சிறந்த ஆலயங்களிலே நல்ல ஓவியங்களை எழுதுவார். காவியம் படிக்காதவர்கள் ஓவியம் பார்த்து மகிழ்வார். கைலாயத்திலே 7 கோடி மந்திரங்களும் சித்திரமாக எழுதியிருக்கின்றன. மந்திர சித்திர மணிமண்டபம். அந்த 7 கோடி மந்திரங்கள் எழுதிய மந்திர சித்திர மண்டபத்திலே பார்வதி பரமேஸ்வரால் எழுந்துள்ளினார். 7 கோடி என்ற என்ன பொருள்? 7 நுனிகளை உடையது. நாமே பட்டு, உம்பட்டு, வஷட்டு, பௌஷட்டு, ஸ்வதா, ஸ்வாஹா என்ற 7 கோடிகளை உடையது 7 கோடி மந்திரம். அந்த 7 கோடி மந்திரங்களுக்கு இடையே 2 பிரணவங்கள் எழுதியிருந்தன. ஒன்று சமட்டி பிரணவம், ஒன்று வியட்டி பிரணவம். சமட்டி பிரணவத்தை சிவபெருமான் பார்த்து அருளினார். வியட்டி பிரணவத்தை உமாதேவியார் பார்த்து அருளினார். அம்மையும் அப்பனும் பார்த்த மாத்திரத்திலே 2 பிரணவங்கள் ஒன்றோடு ஒன்று மருவ பிரணவாகாரமான பிள்ளையார் பிரணவத்திலிருந்து அவதரித்தார். நவம் என்ற சொல்லுக்கு புதுமை என்பது பொருள். நவஜீவன், நவ இந்தியா, புது இந்தியா.
நவக்கிரகம்னா 9 கிரகம்னு அங்க அர்த்தம். இங்க நவம்னா புதுமை. யார் ஒருவர் இந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றார்களோ அவருக்கு புதிய புதிய ஆற்றலை உண்டாக்கி தரும். நவம்னா புதுமை, பிர என்றா விசேஷம். பிரணவம் புதிய ஆற்றலை உண்டாக்கி தருகின்ற மகா மந்திரம் ஓங்காரம். அந்த ஓங்கார கணபதி ஓங்காரத்திலிருந்து வெளிப்பட்டு அம்மாவையும் அப்பாவையும் வணங்கினார். தினந்தோறும் விநாயகர் அம்மா அப்பாவை தங்க குடத்திலே கங்காஜலம் எடுத்து அபிஷேகம் பண்ணி ஆராதிப்பார். பிள்ளையார் கையிலே ஒரு தங்க கலசம் இருக்கு. அம்மா அப்பாவை பூஜை பண்ணு. தாயாரை விட பெரிய தெய்வம் கிடையாது. விநாயக பெருமான் தாய் தந்தைகளை அன்றாடம் தங்க கலசத்தினால அபிஷேகம் பண்ணி பூஜிப்பார். இது அருணகிரியார் சொன்னார். தந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முக. தேவர்கள் சந்தான மலரினாலே விநாயகரை வழிபாடு செய்கிறார். பிள்ளையாருக்கு 1 கொம்பு, 2 செவி, 3 விழி, 4 தோள், 5 திருக்கரங்கள். 5 திருக்கரங்களாலே ஐம்பெருந்தொழிலும் செய்கின்றார். சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், திரௌபவம், அனுக்கிரகம் என்ற பஞ்சகிருத்தியங்களை செய்வாராம் விநாயகர். அந்த தங்க கலத்துல சிந்தாமணி பதிச்சிருக்குதான். சிந்தாமணி கலச கர கட்ட கபோர திரியம்பக விநாயகன். தாய் தந்தைகளை தெய்வமாக எண்ணி வழிபடுவார். அதனால பிள்ளையார் இருக்கிற போதே 6 விகுதி வெற்றி பிள்ளையார். செட்டினா செட்டியார், முதலினா முதலியார், ரெட்டினா ரெட்டியார். பிள்ளைன்னு ஒரு மரபு பிள்ளையார்னு சொல்றது. பிள்ளையார்னா விநாயகரை குறி. அவரு அடியாருடைய வினைகளை தீர்ப்பார். மற்ற மூர்த்திகளை வணங்கினால் வினை தீரும். விநாயகரை வணங்கின வினை வேரோடு தீரும். விநாயகனே வெவ்வினையின் வேரறுக்க வல்லான். துன்பங்களுக்கெல்லாம் காரணம் வினை. ஆதிசங்கரர் சொன்னார், அகம் பாரதா துக்க பவான் தீன பந்தோ. அவர் சன்னியாசி, அவரே சொல்றாரு, எனக்கு துன்பம் அதிகமாக இருக்கு. அகம், நான் பாரதா துக்க, பெரிய துக்கியா இருக்கு. சன்னியாசிகள் என்ன துன்பம்? உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்ற துன்பம். மக்கள் சரியா படிக்கலையேன்னு அம்மா அப்பா கவலைப்படுவார். இந்த உலகமெல்லாம் உய்வு பெற வேண்டும் என்று ஆண்டவனும் கவலைப்படுகிறான். அதனால்தான் இன்பம் துன்பம் இல்லானே உள்ளானே என்பார் மணிவாசன். ஆகையினாலே இந்த துன்பங்கள் வராம இருக்கணும்னா வினை செய்யாம இருக்கும். ஆகவே துன்பத்துக்கு இறுதி செய்கின்றவர் விநாயக பெருமான். விநாயகனே வெவ்வினையின் வேரறுக்க வல்லான். அந்த வினைகளை நம்பிக்கை உள்ள அடியாருக்கு தும்பிக்கையில வேரோடு களைவாராம். நமக்கு நம்பிக்கை இருக்குன்னா அவருக்கு தும்பிக்கை துணை. விநாயகனே வேட்கை தணிவிப்பான். அடியார்கள் விரும்பி அத்தனையும் தருவாராம் விநாயகர். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான் தன்மையினால் கண்ணிற் பணிமின் கனிந்து. அப்படி விநாயகர் பெருமான் எல்லாருக்கும் அருள் புரிகின்றார். விநாயகர் பெருமானை பார்த்து, மகனே, நீண்ட காலமாக தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கொடுமை செய்கின்ற கஜமுகாசூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு பூத சேனைகள் அந்த யுத்தப்பறை பறை ஒலியினாலே நாடி நரம்பிலே வீர உணர்ச்சி. பெரிய சண்டை உடையுது மண்டை. அசுர சேனைகள் எல்லாம் விநாயகர் பெருமான் கொன்று குவித்தார்.
பாறையில் விழுந்த மழைத்துளி போலே பானங்கள் கூர் மழுங்கி விட்டது. விநாயக பெருமான் சற்று திகைத்தார். வானொலி வந்தது. ஐயனே, இவன் எந்த ஆயுதத்தாலும் சாகா வரம் பெற்றவன், சிவன் தந்த வரம். ஆயுதங்களுக்கு தானே வரம் பெற்றான், ஆனை கொம்புக்கு வரம் பெறவில்லையே. தன் முகத்திலே அழகாக இருக்கின்ற 2 தந்தங்கள். யானைக்கு தந்தம் அழகு, மயிலுக்கு தோகை அழகு, சேவலுக்கு அந்த கொண்டை அழகு, தாய்மார்களுக்கு கூந்தல் அழகு, ஆண்களுக்கு தோல் அழகு. அதனால்தான் தோல் கண்டார் தோளே கண்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகு. யானைக்கு தந்தம் அழகு. ஒரு தந்தத்தை முறித்து சிவமந்திரத்தை ஜெபித்து விட்டார். அது போய் கஜமுகனை பிளந்தது. அவன் சாகாவரம் பெற்றவன் மூஷிகமாக வந்தான். பெருச்சாளி சிற்றுயிரை கொல்ல வேண்டாம் என்று பெருமான் கருணை மழை பொழிந்தார். ஆண்டவன் கருணை மழையினாலே அவன் அஞ்ஞானம் நீங்கி மெஞ்ஞானம் பெற்று பெருமானை பணிந்து வினை தணிந்து நின்றான். கொடியவன் அடியவனாக ஆகிவிட்டான். அவனை வாகனமாக கொண்டார், மூஷிக வாகனம். அது என்ன பொருள்? பெருச்சாளி கீழ் நோக்கி போகும், யானை மேல் நோக்கி போகும். கீழ் நோக்குவது அஞ்ஞானம், மேல் நோக்குவது மெஞ்ஞானம். அஞ்ஞானத்தை மெஞ்ஞானம் அடக்குதுன்னு. பெருமானுக்கு மத்தள வயிறு, அண்டகோடிகளெல்லாம் தன் வயிற்றிலே அடக்கி இருக்கிறார் என்பது பொருள். அப்படி எம்பெருமான் கஜமுகாசூரனை ஆட்கொண்டருளினார். பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவரெல்லாம் வந்து பணிந்து, சுவாமியை அவங்கிட்ட போட்ட சோபுகரணத்தை உங்ககிட்ட போடுறது. அவர் கருணை கடல் அல்லவா, 3 தோப்புகரணம் போடுங்க. யார் ஒரு விநாயகத்திலே குட்டி தோப்புகரணம் போடுகிறார்களோ அவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அப்படி கஜமுகனை ஆட்கொண்டு எம்பெருமான் தாய் தந்தையரை வணங்கி அவர் மூலாதார பொருளாக முழுமுதற் பெருமானாக விளங்குகிறார். அந்த பெருமான் அடியாருடைய கவலைகளை எல்லாம் மாற்றுவார், பிறவியை மாற்றுவார். பிறவி துயரத்தை மாற்றுகின்ற தெய்வம் விநாயக பெருமான். அந்த பெருமானை வழிபடுவதற்கு சாதனங்கள் அதிகம் தேவையில்லை. மஞ்சளை அரைத்து உருட்டி விட்டா பிள்ளையார். கண்ணு மூக்கு காது ஒண்ணும் வைக்க வேணும். பெருமானே நான் வழிபடுகின்றேன், இங்கு வர வேண்டும் என்று ஆவாக யாமினா வருவார். பூஜை முடிஞ்சு போய் யதாஸ்தானம் பிரதிஷ்டாவை யாமினா போயிடுவார். நினைத்தவுடனே வந்து அடியாருக்கு கருணை புரிகின்ற தெய்வம் விநாயகமூர்த்தி. அவர் மூலாதாரத்தில் இருந்து கொண்டு அடியார்களை சகஸ்ராரத்துக்கு வழி அனுப்புகிறார். திருச்செந்தூரிலே விநாயகருக்கு தூண்டுகை விநாயகர், தூண்டு கை. மூலாதாரத்திலே இருக்கின்ற விநாயகரை வழிபட்டால் சகஸ்ராரத்திலே உள்ள அந்த அருட்பெருஞ்சோதியை தன் கையினால தூண்டி காட்டுகின்றார். அதனால தூண்டுகை விநாயகர். விக்ன விநாயகர் விக்னங்களை எல்லாம் தீர்ப்பார். வல்லவையோடு கூடினவர் வல்லவை விநாயகர். அவரை வணங்கினா சித்தியும் புத்தியும் உண்டாகும். சித்தி புத்தி விநாயகர். அந்த பெருமான் கழுத்துக்கு மேலே யானை முகம், கழுத்து கீழே தேவ சரீரம், இடுப்புக்கு கீழே பூத சரீரம். பூத சரீரம், தேவ சரீரம், விலங்கு சரீரம். அந்த கொம்புள்ள பகுதி ஆணு, கொம்பில்லாத பகுதி பெண்ணு. ஆணாக பெண்ணாக பூதமாக உயர்திணையாக அக்ரணையாக எல்லாம் சமர்ச்சியாக காட்சியளிக்கின்ற தெய்வம் விநாயக பெருமான். அந்த பெருமானை வழிபடுவதற்கு ரோஜாவா வேணும், மல்லியா வேணும், அருகு எங்கும் சுலபமா கிடைக்கும். அந்த அருகை எடுத்து அவன் அருகிலே சென்று வழிபட்டால் முத்தி நலன் தருவான். அவருடைய திருவடியிலே உயர்ந்த பொருள்களை எல்லாம் வைத்து நிவேதிக்க வேண்டும். என்ன என்ன பொருள்? இக்கவரை நற்கனிகள், சர்க்கரை பரு பூடனை, எட்பொறியவள் துவரை, இளநீர் வண்டு
தனிமூலம் விக்காடி சிற்கடலை வச்சனமென கொழுது விக்கின சமர்த்தனென அருளாழி வெப்ப குடில சடில வித்தரமரப்பரருள் வித்தகமறுப்புடைய பெருமாளே. இக்கு கரும்பு, அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவரை துளநீர் வண்டு எச்சில். வண்டி எச்சில்னா தேன். சுவாமிக்கு தேன் ரொம்ப பிரியம். வண்டெச்சில் பயிறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை அவல் தனி மூலங்கிழங்கு மிக்க அடிசில் நிறைய அன்னம் பட்டணமென கொழுது விக்கின சமர்த்தனென அருளாழி. பிள்ளையாருக்கு இத்தனையும் படைத்து முக்கியமானது ஒன்று படைக்கணும், நான் என்பது. அந்த நான் என்ற ஜீவ போதத்தை பெருமானுடைய படையல்ல சேர்த்துவிடும். நான் செய்கின்றேன், நான் இல்லையானா இந்த வியாபாரம் வளருமா, நான் இல்லையானா இந்த கட்சி முன்னேற்றம் அடையுமா, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் இத்தனை பெருமைக்கு உண்டாகுமா. இந்த நான் என்பதை எம்பெருமான் திருவடியிலே அர்ப்பணித்து விடுது. நான் என்ற அகந்தை இருக்கக்கூடாது. விநாயக பெருமான் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று மகாபாரத்தை மேருகிரியிலே எழுதினார். ஒரு சமயம் வியாச பகவான் இமாச்சலத்திலே குகையிலே 3 ஆண்டு தவநெறியிலே நின்றார். மகாபாரதம் ஒரு ஞானக்கண்ணுக்கு விளங்கிச்சு. அப்போது அன்னவாகனத்தில் பிரம்மதேவர் வந்து வியாசனை உலகம் உய்ய இந்த பாரதத்தை பாடு. சாமி, பாடுகின்றவனே எழுதினா வேகமா பாட முடியாது, எழுதுவதற்கு ஒருவர். இதை எழுதுவதற்கு உரியவர் விநாயக பெருமான். வியாச பகவான் விநாயகரை வேண்டி தவம் செய்தார். விநாயகர் காட்சி அளித்தார். சாமியே, உலகம் உய்ய 5ஆம் வேதமாகிய பாரதத்தை நான் பாடப்போகின்றேன், தேவரியில் எழுதணும். ஏற்கனவே பாடிய பாடலா நூதனமா பாடப்போய் நூதனமான. அப்ப நீ ஆம வேகத்திலே பாடினா நான் எப்படி எழுதுவேன்? நான் வேகமா எழுதுவேன், எழுதுற வேகத்துக்கு சொல்லணும் உத்தரவு. 1000 ஸ்லோகங்களை வியாச பகவான் விரிவிரி விரிவெறி என்று சொல்லுகிறார். அத்தனையும் கிடுகிடுன்னு எழுது. 1001வது ஸ்லோகம் இதுவா அதுவா, 2 பொருள் வருகிற மாதிரி. ஒரு புலவர் பெருமான் தலையிலே சுமை தூக்கி வருகின்றான். வழியில ஒரு நண்பர் என்னன்னார், தலை விதி வசம், தலைவி திவசம், தலைவி மனைவி, மனைவிக்கு திவசம், தலைவி திவசம், தலைவி திவசம். ஒரு ஓதுவாருக்கு ஒரு அறங்காவலர் ருத்ராட்சத்துக்கு ஒரு 1/2 பவுன்ல தங்க வில்ல போட்டார். அதையும் வித்து தின்னுட்டான். அறங்காவலர் கேட்டார், ஓதுவாரே எங்கே தங்கவில்லைன்னா, இங்கே தங்கவில்லைன்னு. தங்கவில்லை, இங்க தங்கவில்லை. 2 பொருள்கள் வருகிறா போல இரட்டுற மொழி என்ற உத்தியினாலே கடினமான ஒரு ஸ்லோகத்தை வியாச பகவான் பாடினார். இது என்ன பொருள் என்று விநாயக பெருமான் ஒரு கணம் சிந்திப்பதற்குள்ளாக 5000 ஸ்லோகங்களை கவனம் பண்ணி கொண்டார். இப்படி 60 லட்சம் கிரந்தங்கள் பாடினார். அத்தனையும் பிள்ளையாரப்பா மேருகிரியில் எழுதினார். அருணகிரியார் சொன்னார், பாரதத்தை மேறி வெளி வெளி திகழ், பாரதத்தை மேறி வெளி வெளி திகழ், கோடொடித்த நாளில் வரை வரைபவர், கோடொடித்த நாளில் வரை வரைபவர், பானிர கணேசர் குவா குவாகனர், பானிர கணேசர் குவா குவாகனர் இளையோனே. பாரதத்தை மேறி வெளி வெளி திகழ், நீடாழி உலகத்து மறைநாளுடைந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மை முனிராஜன் மாபாரதன் சொன்ன நாள் ஏடாக மாமேறி வெப்பு, ஆகவன் கூறி எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. பிரான் என்ற சொல்லுக்கு பிரியான் என்பது பொருள். பிரியான் என்பதன் மறு பிரான்.
உயிர்களை விட்டு ஒருபொழுதும் இறைவன் பிரிய மாட்டான். அந்த 5ஆம் வேதத்தை வியாச பகவான் சொல்ல விநாயகர் எழுதி அருளினார். விநாயகப் பெருமானுடைய எழுத்தாணியை தடைப்படுத்தும் பொருட்டு அப்பொழுது இடையே கடின பதங்களை வைத்து அநேக ஸ்லோகங்களை பாடினார். அப்படி பாடிய பாடல்கள் 8800. வியாச பகவான் சொன்னார், இந்த 8800 ஸ்லோகங்களுக்கும் பொருள் எனக்கு தெரியும், விநாயக பெருமானுக்கு தெரியும், சுகனுக்கு தெரியும், சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாது. அந்த 60 லட்சம் கிரந்தங்களிலே 30 லட்சம் கிரந்தம் தேவ உலகத்திலே நின்று விட்டது. 15 லட்சம் கிரந்தங்கள் யட்ச உலகத்திலே நின்று விட்டது. 14 லட்சம் கிரந்தங்கள் அசுர உலகத்திலே நின்று விட்டது. 1 லட்சம் தான் பூலோகத்துவ. 60ல 1 லட்சம் வந்து பாரதம் எத்தனையோ நீதிகளை தன்னகத்தே கொண்டு அதில் இல்லாத நீதிகளே கிடையாது. அத்தனை விநாயகர் பெருமான் கருணையினால எழுதி அருள் புரிந்தார். அடியாருக்கு அடியாராக போய் பெருமான் தொண்டு செய்வார். 18 கணங்களுக்கும் பதி, அதனால கணபதி. அவன் ஒரு கொம்போடு இருப்பதனால ஏகதந்தன். யானையினுடைய காதும் பிள்ளையாருடைய காதையும் பாருங்கள், விசாலமா இருக்கும், கஜகர்ணன். அந்த காது முரம் போல இருக்கு, அதனால சூர்ப கர்ணன். சூர்பம்னா முரம். ஏன் அவ்வளவு பெரிய காது வச்சுங்கிறார்? பிறவி பெருங்கடலை விழுந்த அடியார்கள் விநாயகப் பெருமான் திருவடியை பற்றினால் அந்த காது அசைகின்ற காற்றினாலே முத்திக்கரை விரைந்து சேர்த்து விடுவார். முத்திக்கரை சேர்ப்பதற்காக காற்றெய்கின்ற விசாலமான காதுகளை உடையவர். அத்தகைய விநாயகப் பெருமானை மனத்தாலே நினைக்க வேண்டும், வாக்கினாலே வாழ்த்த வேண்டும், காயத்தாலே வணங்க வேண்டும். பரமசிவமே திரிபுர சம்மார காலத்துல விநாயகரை வழிபட்டார். விநாயகரை வழிபடவில்லையான அந்த காரியங்கள் இனிதி நிறைவேறாது. அவன் எளிதிலே அருள் புரிகின்ற மூர்த்தி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கருணை புரிவதிலே சமானம் இல்லாதவர். தன்னை நினைந்த மாத்திரத்திலே எல்லா நலங்களையும் அருள வல்லவர். அத்தகைய விநாயகப் பெருமானை எல்லாரும் வீட்டிலே வைத்து பிள்ளையார் மாடம்னு சொல்லுவார். சுலபமாக பூஜை பண்ண. காயங்களினாலே அவனை வழிபட்டவர்களுக்கு இகம் பரம் வீடு என்ற மும்மை நலங்களையும் தருவார். இகலோக வாழ்வு, பரலோக வாழ்வு, முத்தி நலம். இந்த மும்மை நலங்களையும் தருகின்ற பரம்பொருள் விநாயகப் பெருமான். அந்த தெய்வம் ஆத்தங்கரையில் இருப்பார். அவரை வைணவர்களும் வழிபடுவார்கள், மற்ற மதத்திலும் வழிபடுவார். வேறு வேறு தேசங்களே விநாயகப் பெருமானுடைய திருவுருவம் இருக்குது. காணாபத்தியம் மராட்டியிலே அதிகம், பம்பாயிலே கணபதிக்கு அதிக பெருமை காணாபத்தியம். ஆகவே அந்த விநாயகப் பெருமானுடைய திருவடியை சிந்தித்து வந்தித்து வாழ்த்த வேண்டும். அப்படி வாழ்த்தினவர்கள் என்றைக்கும் வாழ்வார்கள். நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு வாழ்வார்கள். அது மட்டுமா, இந்த உடம்பே ஒரு சிறை. இந்த சிறையில இருந்து எம்பெருமான் நம்மை விடுவிட வைப்பார். 2 கயிற்றினாலே நம்மை கட்டி இருக்கு. ஏழையன் இரட்டை வினையாயதொரு உடற்சிறையிலாமல் விடுவித்தருள் ஒரு நியாயக்காரனும். விநாயகப் பெருமானுடைய சரணார விந்தங்களை உண்மையான அன்போடு வழிபடுகின்றவர்களுக்கு பிறவி துயரம் நீங்கும். மற்றவர்களால் அடைய முடியாத முத்தி நிலை விரைவிலே கிடைக்கும். வழிபடுகின்றவர்களுக்கு எல்லா நலங்களும் எளிதிலே கிடைக்கும். ஓத வினையகலும் ஓங்கு பொருள் கூடும். யார் அவரு? பனிக்கோட்டு மால்வரை பாரத போர் தீட்டும் தனிக்கோட்டு வாரணத்தின் தாழ் ஓத வினையகற்றும் ஓங்கு பொருள் ஈட்டும் காதல் பொருள் அனைத்தும் கைகூட்டும்
கருணை தெய்வமாயிருக்கிற விநாயகர் எல்லாருக்கும் அருள் புரிவார் என்று சொல்லி விநாயகர் பெருமை என்ற இந்த பகுதியை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.